குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். நம்மளோட இடத்த ஆக்குபை பண்ண அந்த பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன போராட்டம் நம்ம கூட பேசியிருப்போம், போராட்டம் நடைபெற்றிருக்குன்னு. இன்னைக்கு நம்ம கவர்மெண்டே பாகிஸ்தானை அக்கௌண்டபிளா ஆக்கணும், ஏன்னா அங்க மெடிசினோ எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் அவங்க தர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு பலுச்சிஸ்தான் மாதிரி போராட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்கிற செய்திகளும் வருது. அங்க ஒரு மக்களை கொன்னுகிட்டு இருக்காங்க, அசீமுடின் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள்லாம் செய்திகள் வெளியில வருது. என்ன நடக்குது பிஓகேல? பிஓகே எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பாகிஸ்தானுடைய மேப்ல காண்பிக்கப்படுகின்ற ஒரு பகுதி. ஆனா பொறுப்பு அப்படின்றது பொறுப்பு துறப்பாக தான் பாகிஸ்தான்ல இருக்கு இன்னி வரைக்கும். நம்ம இந்தியாவோட பாராளுமன்றத்துல காஷ்மீர் பகுதி இருக்குல்ல, அதுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம ஊர்ல எம்பி இருக்காங்களா இல்லையா? பாகிஸ்தான்ல காஷ்மீருக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்க, கிடையாது. ஸோ அவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஆக்கிரமிப்பாகவே வச்சிருக்காங்களே தவிர அவங்களுடைய பொறுப்பு, அதாவது நாய்க்கு பேர் வச்சே சோறு வச்சேன்ற மாதிரி பேரெல்லாம் நல்லா சிறப்பாக வச்சிருக்கிறேன். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர்னு பேர் வச்சுட்டேன். ஓகேயா? அதுக்கு சோறு வச்சியா? அங்க இருக்கிற மக்களுக்கு சோறு போட்டியா? அந்த மாதிரிலாம் சத்தியமா பண்ணல. அங்க இருக்க மக்களை, காஷ்மீர் மக்களை கைதிகள் போல வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியாவோட அரசாங்கம் கேக்குது, அந்த மக்கள், காஷ்மீர் மக்கள், நான் திரும்ப சொல்றேன், உடனே நம்ம ஆளுங்க, நம்ம ஊர்ல இருக்கவங்கலாம் காஷ்மீர் முழுக்க ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா, பிஓகே உள்ள வந்துருச்சுன்னா, அது கூடவே பாகிஸ்தான்ல இருந்து நிறைய தேவையில்லாத ஆட்கள் வந்துருவாங்க. அது புரியாத அளவுக்கு, அதாவது என்ன சொல்றேன்னா, இவ்வளோ ப்ரோஆக்டிவா எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கிற கவர்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொறுக்கிகளும் ரவுடிகளும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் தெரியாமலாம் இல்லை. அதனால யாரை எடுக்கணும், யாரை வெளியில தள்ளணுன்றது இந்திய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம் வசம் சேர்ப்பதற்கு முன்பராக பாகிஸ்தான் ராணுவம் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்படணும். இதுதான் பாரதத்துடைய நிலைப்பாடு. இப்ப இல்லை, 2024 செப்டம்பர் மாசம் ஐநா பொது சபையில பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானோட எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரே பேச்சுவார்த்தை, எப்போ ராணுவத்தை விட்டுட்டு நீ வெளில எடுத்துட்டு போறன்றது மாத்திரம் தான் கணக்கு. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய பத்தான்ஸ், பஞ்சாபிஸ், இந்த ஆதிக்க ஜாதின்னு அவங்களெல்லாம் என்னைக்கு நீ கூட்டிட்டு போறியோ அன்னி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நீ வெளில போன பிறகு அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு நாம் பொறுப்பு. இன்னைக்கு அவன் பிணைய கைதிகளா தான் இருக்கான். ஏன்னா இங்க ஆர்டிகல் 370 முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது, இங்கேயே அவங்களோட பிணைய கைதிகள் நம்ம ஊர்காரனே இருந்தான். இங்க பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற அனைவரும் ஒரு விதத்துல ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வந்த ஒரு மனநோயாளிகளா தான் நான் பாக்குறேன். இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறான்னா கூட, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பாகிஸ்தானை நியாயப்படுத்தி ஒருத்த பேசுறான்னா அவன் மனநோயாளி அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு பைத்தியம் பிடிச்சவனால தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த பகுதியில இருக்கிறவன் பாகிஸ்தான்காரனே அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாத போது இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனநிலை இருக்குன்னா அது மனநோய் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப கில்ஜித்ல ப்ராப்ளம், ஆசாத் காஷ்மீர்ல ப்ராப்ளம், முசாஃபர்பாத்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பலுச்சிஸ்தான்ல பிரச்சனை, கைபர் பக்தூன்ல பிரச்சனை, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல ப்ராப்ளம், கராச்சியில படமே எடுத்தாச்சு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவன் ஊருக்காரன் சண்டை போடுறான், கவர்மெண்ட் சரியில்லைன்னு. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் சண்டை போடுறான், ட்ரெயினு கடத்துறானுங்க. நீ இங்க இருந்து பாகிஸ்தான் நல்ல நாடு முட்டு கொடுக்குறேன்னா உன்னை விட பைத்தியக்காரன் யாருமே இல்லைன்னு அவன் பார்த்துக்க வேண்டியதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அதனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாம் மீட்பதற்கான நேரம் வந்துட்டு இந்திய அரசாங்கம் டைரக்டா சொல்றது என்னன்னா, ராணுவத்தை அப்புறப்படுத்து, யாரெல்லாம் நீ ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கொண்டு திணிச்சு வச்சிருக்கியோ அவனெல்லாம் வண்டியை விட்டு கலப்பு. காஷ்மீர் மக்கள், அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகள், அவர்கள் நம்மளுடைய ஜனங்க தான், நம்மளுடைய குடிமக்கள் தான். அவங்கள மாத்திரம் வச்சுட்டு மற்றெல்லாம் வண்டியை கலப்பு. அப்போ நான் ஃபென்ஸ் மாத்துறேன், அதுக்கு முன்னாடி ஃபென்ஸ் திறக்க முடியாதுன்னு இந்திய கவர்மெண்ட் சொல்லுது. சோறு போட வேண்டியதுக்கு சோறு போடு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சாப்பாடு கிடையாது உண்மையிலேயே. டு பி ஃப்ராங்க் கோதுமை கிடையாது. ஏங்க மெடிசன்லாம் அப்புறமாங்க, முதல்ல உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு, உறைவிட மூணுமே இல்லை அவனுக்கு. அப்புறமா மருந்து, அப்புறமா மத்த எல்லாம் பெட்ரோல், டீசல்லாம். முதல்ல வீடு பிரச்சனை, எவனா கொண்டு வந்து அவன் வீட்டுல குடி வைக்கிறான். நீ எத்தனை போய் அங்க மாற்றி இடம் மாற்றி அமர்த்து வைக்கிறாங்க. உணவுக்கு கோதுமை இல்லை, கோதுமாவு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டிக்கு பெட்ரோல் இல்லை. ஸோ இதுக்கு மேலே எப்படி அவன் இருக்க முடியும்? அவங்க கண்டபடி விலை ஏற்றி வச்சிருக்கான். ஸோ பைசா கொடுத்தாலுமே கிடைக்காதுன்னும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு
ஓப்பன் ஜெயில். அப்படிதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பாகிஸ்தான் வச்சிருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு செய்தி, ஈராக்லேருந்து யூஎஸ் வெளியில வரதா செய்திகள் பார்க்கலாம். அவரு இப்ப ஈரானோட உச்ச தலைவர் இறந்து போனார் பார்த்தீங்களா, கமேனி. அவரோட ஊர்வலத்துல, இறுதி ஊர்வலத்துல வந்து ஈராக்கோட பிஎம் வந்து கலந்துகிட்டாரு. அதனால வெளியில போறதா செய்திகள் வருது. யூஎஸ் ஈராக்லேருந்து இது யூஎஸ் வெளியில போனா ஈரானை எதிர்கொள்ளுமா ஈராக்? ஏன், என்ன காரணம் யூஎஸ் வந்து வெளியில போக? முதல்ல ஈராக்கு ஏன் எதிர்கொள்ளணும் அது முதல்ல சொல்லுங்க. முதல்ல ஈரானும் ஈராக்கும் இப்பதான் ஏதாவது புதுசா இருக்க மாதிரி இல்லை. காலகாலமா அவனுக்கு 2 பேரும் ஒருத்தர் ஆட்சின்னு இருந்திருக்காங்க, ஒன்னாவும் இருந்திருக்காங்க. அதாவது இங்க ப்ராப்ளம் வந்து ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஷியா கிரசன்ட் அண்ட் சுன்னி கிரசன்ட். இந்த புரிதல் எல்லாருக்குமே வேணும். எந்தெந்த நாடுகள்லாம் ஷியா மெஜாரிட்டி நாடுகள், எந்தெந்த நாடுகள்லாம் சுன்னி மெஜாரிட்டி நாடுகள்னு பார்க்கணும். பெர்ஷியன் வளைகுடாவுக்கு நேராக ஒரு டயக்னலாக ஒரு கோடு போடுங்க. நேராக குவைத்து, அப்படியே மேலே ஈராக்கு, அப்படியே நேராக மேலே யூரோப் வரைக்கும் நேராக கோடு போடுங்க. மேலே அதாவது வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது வந்து ஷியா கிரசன்ட், தென் மேற்கு பகுதியில் இருக்கிறது வந்து சுன்னி கிரசன்ட். சவுதி அரேபியா, ஒமானு, அப்புறம் சவுதி அரேபியா, அப்புறமா ஜோர்டான், அது வரைக்கும் இருக்கக்கூடிய வளைவு, அந்த பிறை சந்திரன் மாதிரி இருக்குல்ல, அந்த பகுதி வந்து சுன்னி மெஜாரிட்டி கண்ட்ரி. ஈராக்கு, ஈரானு, ஸோ குவைத், அது பஹ்ரைன்ல சில இடங்கள். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஷியா மெஜாரிட்டி கண்ட்ரிஸ். இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். இது மாற போறதில்லை. நீ வந்து கொஞ்சம், அதாவது காலங்காலமா 5000 வருஷம் 6000 வருஷமா இருக்கிற பாப்புலேஷன்லாம் ஏதோ உங்ககிட்ட ஆயுதம் புதுசா இன்னைக்குதான் வந்து உலகத்துல ஆயுதம் வந்த மாதிரி, இன்னைக்கு இருக்கிற ஆயுதம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் சாவடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு. அவ்வளவுதான். டசன் மீன் இதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு, ஆயுதங்களும் இருக்கு, வேர்ல்டு லீடர்ஸும் இருக்காங்க. நான் சொல்றது உலகத்திலேயே ஆக சிறந்த வெப்பன்ஸ் வச்சிருந்தவங்க. காம்போசிட் பவு ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆயுதம், அதுக்கப்புறமா டைனமைட் வந்து மிகப்பெரிய ஒரு கருவி, அதுக்கப்புறம் ஆயுதமா மாறிச்சு. அப்புறமா டேங்க் வந்தது, முதல்ல பீரங்கி, அதுக்கப்புறமா அது வந்து அதோட பரிணாம வளர்ச்சியில வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா உலகத்திலே நீ மாத்திரம் தான் உலகத்துல சூப்பர் பவர் ஆன மாதிரி ஒரு உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே மாத்தி அமைப்பேன். ஆம்பளைய பொம்பளையா மாத்துவேன், பொம்பளைய ஆம்பளையா மாத்துவேன். பிறப்பால நீ ஆம்பளையா பிறந்தது தப்புன்னு ஒரு குழந்தைய நம்ப வச்சு அவனை வந்து ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தைய மாத்துற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் கொண்டு வந்து, முக்கியமா சொன்ன வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல அமெரிக்காவுடைய பங்கு அதிகம். உன்னாலதான் அந்த ஊர்ல பிரச்சனையே. டு பி ஃப்ராங்க், உனக்கு ஆயில் வேணும். மொசடேயோடைய காலத்துல இருந்து ஈராக்ல பிரச்சனை, ஈரான்ல பிரச்சனை மொசடே காலத்துல. ஏன்னா மொசடே வந்து நேஷனலைஸ் பண்ணாரு ஆயில. ஸோ அங்க பிரச்சனை. சதாம் ஹுசைனோட உனக்கு பிரச்சனை, ஏன்னா ஆயில வந்து டாலருக்கு விற்க மாட்டேன், ஈரோல வித்துக்கிறேன்னு சொன்னதுனால சதாம் ஹுசைனோட பிரச்சனை. 2 பேருமே முடிச்சு விட்ட. ஸோ இப்போ நீ இந்த இடத்துல எப்போ வெளியில போவான்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. எந்த நாடு அமெரிக்காவோட அமைதியா இருக்கு? யாராவது கூப்பிடுறாங்களா அமெரிக்கா வந்து வாங்க வந்து இருங்க, யாராவது கூப்பிட்டுருக்காங்க? ஒருத்த கூட கூப்பிடவில்லை. எப்படா வெளில போறேன்னு தான் கேட்டுட்டு இருக்கான். 23 வருஷம் ஆச்சு அமெரிக்கா அந்த இடத்துக்குள்ள போய். 23 வருஷமா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கூட மிலிட்ரி மாத்திரம் தான் வெளில போகுது. நீங்க திரும்ப சொல்றேன், அமெரிக்கா ஒரு இடத்துல இருந்து வெளியில சுத்தமா போவே போகாது. இன்னைக்கு கொரியால என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, தைவான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, குவாம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, பாகிஸ்தான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, இதே வேலையை தான் அங்கேயும் செய்வாங்க. ஸோ ராணுவம் மொத்தம் போறாங்க. 2000 பேர் இருக்காங்க ஆர்மி, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அந்த 2000 பேர் எல்லாம் வெளியில எடுத்துட்டு போறதா சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க கம்பெனி எல்லாமே எண்ணெய் சார்ந்த இருக்க கம்பெனி உள்ளே இருக்கும், கமர்ஷியல் எல்லாமே உள்ளே இருக்கும். அப்புறம் நீ என்ன வெளில போற? அந்த நாடை குட்டி செவர ஆக்கியாச்சு. ஓகேவா? லிபியாவை குட்டி செவர ஆக்கியாச்சு, ஆப்கானிஸ்தானை குட்டி செவர ஆக்கியாச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பயங்கரவாதம் சொல்லுவேன். ஆனா நீ சொன்ன பயங்கரவாதி பாகிஸ்தான்ல 5 ஸ்டார் வரைக்கும் வாழ்ந்துருந்தான். கரெக்டா இல்லையா? ஈராக்குள்ள எதுக்கு போனேன்? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருந்துதா? இல்ல. ஒசாமா பின் லாடன் சொன்னேன், ஒசாமா பின் லாடன் அங்கேயா இருந்தான், ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல இருந்தான். சரி, பாகிஸ்தான் மேல என்ன ஆக்ஷன் எடுத்த? இன்னைக்கும் நீ பாகிஸ்தானோட தான் உட்காந்துருக்க. ஸோ பாகிஸ்தான் நீ எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கேடு கட்ட ஒரு ஃபாரின் பாலிசி நீ வச்சிருக்க. ஸோ ஈராக்ல இருந்து வெளில போறோம்னா வெளில போ. அந்த மக்கள் உண்மையிலே சொல்றேன், அமெரிக்கா வந்து அமெரிக்க மக்களுக்கு தவிர மித்த அனைத்து மக்களையும் சந்தோஷமா வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அமெரிக்கால தான் நோ கிங்ஸ் ராலி போயிட்டு இருக்கு. அங்கதான் டீப் ஸ்டேட் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் கொல்லப்படுவாருன்றது அவரே சொல்றாரு. சரி, யார் அப்ப நீ உன் நாட்டை தானே பார்க்கணும், எதுக்கு மத்த நாடை பார்த்துட்டு இருக்க? உன் மேல உன் ஊர்ல தான் தாக்குதல் நடந்தது, மத்த ஊர்ல நடக்கல. சோ நீ தான் போய் மத்த நாட்டு அதிபரை கடத்தி கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்க, மத்த நாடு அதிபரை கொண்டிருக்க. ஸோ நீ தான் பண்ண அந்த வேலையை.
ஸோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா அமெரிக்கா ஈராக்கில் மட்டுமல்ல மற்ற நாடுகள்ல இருந்து வெளியே வருது நல்லது. பாகிஸ்தான்ல இருந்து முதல்ல வெளில போங்க நம்ம சொல்லணும். இந்திய அரசாங்கம் சொல்லுதோ இல்லையோ. அமெரிக்கால எல்லாம் நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுறாங்க, வாய்க்கையே வக்கனே பேசுறாங்க. நம்ம ஊர் ஜேர்னலிஸ்ட் வாயில நாக்குல சுளுக்கு வந்துச்சான்னு சொல்ல வேண்டியது. பாகிஸ்தான் வெளில போடான்னு சொல்ல வேண்டியது சொல்லணும். பாகிஸ்தான் உன்னுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத நாடு. அமெரிக்காவோட ஆதரவு இருக்கும் வரை பாகிஸ்தான் இப்படிதான் இருக்கும். சோ நீ ஈராக்ல இருந்து வெளில போகும்போது தயவு செய்து பாகிஸ்தான்ல இருந்து வெளில போயிரு. ஏன்னா புதுசா பேஸ் கட்ட போறாங்க. சோ தயவு செய்து வெளில போகுது, அது நல்லதுன்றதுதான் என்னுடைய இதுவா பார்வையா. நம்மளை சுத்தி இருக்க நாடுகள்ல வந்து பிரச்சனை நடந்துச்சு, ஆட்சி மாற்றமே எதுனால இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட். பிபிசில இன்னும் இந்தியாவில இன்னும் ஜென்சி ப்ரொட்டஸ்டே வரல அப்படிங்கிற அளவுக்குலாம் எழுதினாங்க, ஸ்ரீலங்கா நேபாளலாம். இப்ப திடீர்னு நேபாள் அவங்களா கொண்டு வந்த பிரதமரை இப்ப ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போராட்டம் நடைபெறதா நம்ம பாக்குறோம். அது என்ன காரணம்? ஏன்? அதாவது புது செருப்பு கடிக்கணும் ஜெனரலா. அந்த மாதிரி புதுசா மாற்றம் வந்தோடனே புதுசா நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு கண்டபடி நிறைய திட்டத்தை மாற்றுறது. நான் தமிழ்நாட்டை பத்தி பேசல, நான் வந்து நேபாளை பத்தி பேசுறேன். ஸோ புதுசா எல்லாத்தையும் பண்ணும் போது பாதிக்கப்படுவது பொதுமக்களாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்க மேல வந்து பாப்புலர் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து வண்டி ஓடுன்னு வச்சுங்களேன். இவங்க கொண்டு வந்த திட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை பாதிப்படைய செய்வது போல இருக்கிற திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நீங்க கொண்டு வரலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம். நான் ஒரே நாள் சிங்கப்பூர் மேல கொண்டு வரேன் அப்படின்னா சிங்கப்பூர்ல கீழே பப்ளிக் பிளேஸ்ல எச்சத்து பண்ணீங்கன்னா $300 $500 ஃபைன் உங்களுக்கு. அது வேரியஸ் ஸ்லாப்ல மாறும். அதே மாதிரி செவுத்துலலாம் கிறுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸோட, அதாவது அந்த நாட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும். வேண்டலிசம் வந்து பெரிய கிரைம் அந்த ஊர்ல. அந்த மாதிரி இப்ப நான் இந்தியாவில கொண்டு வரணும்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஊருக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நாம வந்து நீங்க வந்து வட இந்தியா போனாலும் தென்னிந்தியால போனாலும் பொது பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம பெரும்பாலான மக்களுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப நான் படிப்படியாக தான் அந்த திட்டத்தை கொண்டு வரணுமே தவிர ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து மாற்ற முடியாது. அது லேன் வயலேஷன்ல இருந்து பப்ளிக் பார்க்கிங்ல இருந்து எல்லாமே ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தான் நேபாளம். கிட்டத்தட்ட இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், அப்புறமா வந்து பூட்டான் கூட ஓரளவு இது நம்ம இந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லையா சவுத் ஏஷியால. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி கலாச்சாரத்தை கொண்டது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிற ஊர் வச்சுங்களேன். அந்த இடத்துல போயிட்டு நீங்க கண்டபடி சட்டத்திட்டத்தை போட்டீங்கன்னா அதை வந்து பொதுமக்கள் சில, அதாவது தரை மக்கள் இருக்காங்களே, அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே, ஸோ அந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் விதத்தில் நடந்ததால் இந்த பிரச்சனை. ஒரு டிரைவர் போய் அந்த டிரைவரால் கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை, ஃபைன் எல்லாம் வருது போது அவன் என்ன பண்றான், தன் உயிரை தானே எடுத்துக்கூட அந்த வலிமையான முடிவு எடுக்கிறான். முடிவு எடுத்த உடனே அந்த மக்களுக்கு அப்பதான் புரியுது, சரி இதெல்லாம் மாற்ற கொஞ்சம் கொஞ்சமா மாற்று. அதாவது லீ குவான் யூ அவர்களோட வார்த்தையில சொன்னா சேஞ்ச் வித் கண்டினியூட்டி தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், இப்ப இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த லைட்டை வந்து மாத்தணும்னா ஒண்ணு பைபாஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணும்போது மாத்தின மாதிரி இருந்தா ஓகே. நான் புடுங்கிட்டு இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மாத்தணும். ஸோ புடுங்கிட்டு அப்புறம் நான் எங்க கனெக்ட் பண்றது தேடக்கூடாது. ஸோ இது வந்து இந்த லைட்ல இருந்து வெண்டிலேட்டர் வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் அது பொறுமையாக செய்ய வேண்டும், சேஞ்ச் வித் கண்டினியூட்டின்னு இருக்கணும். அப்ரப்டா பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த மாதிரி கலாச்சார ரீதியான ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ரூல் கொண்டு வர முடியாது நான் சொல்றேன். விஜய் சார் நினைக்கலாம் நம்ம இதெல்லாம் மாத்திடலாம், சிங்கப்பூர் மாதிரி மாத்திடலாம், கஷ்டம். உடனே பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம், உடனே பண்ண முடியாது, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி டெசிஷன் இல்ல நேபாள் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணானோ அவனே அப்போஸ் பண்ணலாம். இதுதான் நான் சொல்றது. ஒரே நாள்ல ஒரு என்ன சொல்றது, கண்மூடித்தனமான ஆதரவும் கண்மூடித்தனமான எதிர்ப்பும் நல்லதல்ல. சோ பின்னாடி வருந்த வேண்டியிருக்கும். அந்த வருத்தத்துல தான் இப்ப நேபாள் இருக்கு. அப்ப ஒரு கண்ணாடி போட்டுன்னு இருக்காரு, எப்பவுமே இருட்டா இருக்குது, உனக்கு முன்னாடி நடக்குதுன்னே தெரியல, கண்ணாடி கைட்டுன்றான். யாரும் எதுவும் சொல்லல. சரி நீ உனக்கு கண்ணாடி போட்டதுனால மேபி உனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், கண்ணாடி கைட்டி பாரு, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ற வார்த்தைய சொல்றாங்க. அமெரிக்கா கொண்டு வந்த மாற்றம் தானே, அமெரிக்கா பார்த்துக்கிட்டோம். அமெரிக்கா பேர்னால அந்த எல்லையில ஒரு அமெரிக்க இருவர் வந்து எந்த ஒரு ஆவணமும் இல்லாம கைது பண்ணிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம், அதே மாதிரி ஒரு 6 உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கைது நடவடிக்கை நடந்தது.
இது என்ன பொதுவா ஜென்ரலா டூருக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல இதோட ஏன்னா அந்த 6 கைதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சம்பவம் இருக்கு, சதி திட்டம் இருக்குன்னு. ஆமா, இந்த இவரோட கைது சாதாரணமா கலந்து போலாமா இல்ல எப்படி? கலந்து போக முடியாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். கரெக்டா நீங்களே அந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா அது நேபாள் உத்தரப்பிரதேஷ் பார்டர்ல அங்க இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அவரு வந்து பிரவுன் அப்படின்ற பேர். அவர் வந்து முன்னாள் அமெரிக்காவுடைய கப்பற்படையை சார்ந்தவர். நீங்க சொன்ன இன்னொருத்தர் வந்து வேன் டைக் வந்து ஆர்மி ஸ்பெஷல் ஆப்ஸ். அந்த ஆள் லிபியாவை காலி பண்ணதுல அந்த ஆளோட பங்கு இருக்கு அப்படின்றது உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பெரிய தலைன்னு வச்சுங்களேன். உளவாளி. அமெரிக்கால என்ன சரி, இது உக்ரைன் சொன்னதுனால எதையும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு உக்ரைனியன் வந்து ஒரு போராளி, ஒரு 4 உக்ரைனியன் சேர்ந்தா போராளி கும்பல், 6 பேர் சேர்ந்து என்னன்னா போராளி கும்பல் பிளஸ் ஒரு நாட்டை காட்டி கொடுக்குறவன் ட்ரைட்டர் அப்படின்னு ரஷ்யாவுடைய பழைய காலத்துல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப 6 உக்ரைனியன் ஒரு அமெரிக்கன். அப்ப நீங்க எப்படி சொல்லணும்னா அது ஒரு பயங்கரமான ஒரு காக்டெயிலா எடுத்துக்கலாம். சோ அது ஒண்ணு. இந்த பக்கம் இவர் வந்து சும்மா வந்தாரு, ஊர் சுத்தி பார்க்க வந்தாருன்னா சொல்ல முடியாது. இதற்கான பதில வந்து அமெரிக்காவும் பதில் சொல்லணும், அமெரிக்காவுடைய உளவுத்துறை பதில் சொல்லணும். நீ உனக்கு என்னடா நேபாள் உத்தரப்பிரதேஷ் பார்டர்ல உனக்கு என்ன வேலை? நேபாளில் இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கேன். அடுத்தது உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் உலகமே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் என்ன நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்தியாவுக்கும் தெரியும், இந்தியாவை ஆளுகின்ற கட்சிகளுக்கும் தெரியும், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும் தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல இதை கவுக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ அதனாலதான் உத்தரப்பிரதேஷ்ல வந்து இந்த ஆள் கைதுன்றது வந்து ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது. அங்க வந்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, என்ன மாதிரி ஒரு உளவு பார்ப்பானுங்க, எப்படி மாத்துவானுங்கன்ற நமக்கு நல்லாவே தெரியும். தைரியமா தனியால நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், டேவிட் கோல்மன் ஹென்றி அப்படின்னு ஒரு ஆள் இல்லைனால இந்த துரந்தர் படத்துல கூட காமிப்பாங்க. ஒரு கண்ணு ப்ளூ கலர், ஒரு கண்ணு கிரீன் கலர். தாவூத் அப்படின்ற பேர்லயும் இருப்பார். டேவிட் கோல்மன் ஹெட்லின் அமெரிக்காவோட ஜெயில இருக்கான். அந்த ஆளு தான் 2611 மாஸ்டர் மைண்ட். பார்வை அவன் தான் கண்ணு. நீ இந்த இடத்துல போன இந்த இடத்துல இது இருக்கும்ன்றது சொல்றது பிளான் பண்ணி கொடுத்ததே அந்த ஆள் தான். ஸோ அவன் அந்த ஆள் அமெரிக்கன் பாகிஸ்தானி. அவர் வந்து பாகிஸ்தானி அமெரிக்கன், ஆனா டுவல் சிட்டிசன். ஸோ பாகிஸ்தான்லயும் இருப்பாரு, அமெரிக்காலயும் இருப்பாரு. மாட்டினோடனே பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி மற்ற நாடு பண்ண அமெரிக்கா ஒத்துக்குமா? இன்னைக்கு ஜெயில உட்காந்துருக்காங்கன்னா அமெரிக்கன் ஜெயில இருந்து இந்திய ஜெயிலுக்கு எப்ப நீ கொடுப்ப? சோ நீ எத்தனை முறை இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்ப. ஒரு பக்கம் நட்பு நாடுன்னு நீ சொல்ற, இது வரைக்கும் ஏதாவது ஒரு தடவை அக்ஷரத்துக்குன்னா ஒரு தடவை 1 அப்படின்னு எழுதி இந்தியாவுக்கு சப்போர்ட் ஏதாவது அமெரிக்கா பண்ணிருக்கா? இப்ப எந்த பேசிஸ்ல நம்ம இந்த ஆளை வந்து அப்பாவின் நீங்க வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எந்த பேசிஸ்ல கொடுப்பீங்க நீங்க? சோ இப்ப நான் சொல்றது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் தானே. சோ இது வந்து கடும் கண்டனத்துக்கு உரியது. இது வந்து கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நெக்ஸ்ட்? திகார் ஜெயில இருக்கிற வேண்டைக்கு பக்கத்து செல்லியோட பிரவுனை போட்டு 2 பேரையும் பூஞ்சோம்னா உண்மை வரும். இன்னொரு 2611க்கு பிளான் பண்றாங்களா, இல்ல பாகிஸ்தானுடைய ஆதரவுக்காக பாகிஸ்தான்ல எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்காக ஏதாவது பண்றாங்களா? ஏன்னா துரந்தர்லயே பார்த்தோம், யூபி எலெக்ஷன்ல ஜெயிக்கூடாதுன்னு படா பாய் அந்த ஆள் சொல்ற மாதிரிலாம் வசனம் எல்லாம் வருது. ஸோ இப்போ திரும்ப அது மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? அதுக்கு அமெரிக்காவுடைய கை ஏதாவது இந்த இடத்துல நீளுகிறதான்ற கோணத்துல தான் இந்த இது ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை நாட்டுக்கு அனுப்புறதா இல்லை இங்கே ஜெயிலில் போட்டு நசுக்கிறதான்றது நம்ம பார்ப்போம்.